ஹாய் ஆல், வெல்கம் டு சாரன் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நண்டு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய நண்டில் நான் குட்டி குட்டி கால் வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் வந்து சின்ன நண்டாக வருதுன்னா அந்த சின்ன நண்டையும் நீங்கள் வந்து முழுசாகவே எடுத்து வச்சுக்கலாம். பொடி நண்டு வரதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு 3 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு சின்னதாக புளி உருண்டை எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தக்காளி 3ஐயும் நறுக்கி போட்டுக்கலாம். இந்த 3 தக்காளி நம்ம கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் போல் இந்த புளியவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளி இந்த புளி எல்லாத்தையும் நம்ம போட்டு கரைக்கிறதுக்கு இந்த கல்லுப்போடு சேர்த்து நம்ம கரைக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சி வரும். நம்ம கையிலே வந்து கரைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போடாதீங்க. ஏன்னா கையிலே நல்லா கரைச்சிக்கும் போது தான் அதனுடைய ருசியும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 தக்காளி, ஒரு புளி உருண்டை, இதுக்கப்புறம் கல்லுப்பு இது வரைக்கும் போட்டு நல்லா கைப்பட நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கல்லுப்பு வந்து இதுவாக இருக்கும்போது உங்களுக்கு கரைக்கும் போது சேர்த்தாப்புல நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வரும். ஆனால் உப்பு கொஞ்சம் கரையாமல் இருக்கும்போது கை வந்து இந்த மாதிரி வந்து பசையாதீங்க, அந்த கை நம்மளுக்கு கீறி விட்டுடும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சு எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருக்க இந்த தக்காளி தோல் எதுவுமே நமக்கு வந்து வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நண்டுமே நசுக்கி போட போகிறோம். ஸோ தட்டி போட போகிறதுனால அதனுடைய எசன்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ப்ளஸ் அதோட சக்கையும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த தக்காளியில் இருக்க இந்த சக்கை எல்லாத்தையும் எடுத்துடலாம். கூடவே புளியோடதையும் சேர்த்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். ஸோ கரைச்சதுனால நம்மளுக்கு எசன்ஸ் நல்லா தண்ணியில் கிடச்சிருச்சு பாருங்கள். அதனால் இந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்து போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நண்டு வந்து வயல் நண்டு இல்லை நாட்டு நண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி நண்டுமே நல்ல உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும். அதாவது நல்லா சளி பிடிச்சிருக்கு, அந்த சளியை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்லா ரசம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து காரமாக இன்னும் உங்களுக்கு காட்டமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு. இது 2 ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சுற்று மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, தண்ணிலாம் ஊற்றாதீங்க. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பூண்டு வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நண்டு நான் வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஒரு சுற்றி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் நச்சும் எடுத்துக்கலாம். நச்சு எடுத்திங்க அது சாறு எல்லாம் வெளியே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கிட்டீங்க, அதாவது எல்லாத்தினுடையும் அப்படின்னா இந்த சாறு இந்த நம்ம கீழே அரைச்ச மிளகு, பூண்டு, சீரகம் இது கூட சேர்ந்துக்கும், நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு சுற்று போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து பவர் தெரியும். இப்போ இதுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் பெருங்காய பொடி, மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மட்டும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நண்டில் இருக்க ஈரப்பசை போடணும், அதோடைய வாசனை நல்லா வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இல்லை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி பெரிய நண்டாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கால், நான் எப்போவுமே நண்டு கொஞ்சம் பெருசாக தான் வாங்குவேன். ஸோ அப்போ வாங்கும்போது இருக்கிற இந்த குட்டி பீசஸ் எல்லாத்தையும் நானே நறுக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அன்றைக்கே வைக்கலனாலும் நான் மறுவாட்டி ரசம் வைக்கும் போது நான் வச்சுப்பேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கரைசலை நம்ம வந்து இந்த நண்டு வதக்குனதையும் அதை போட்டுட்டு கூடவே லாஸ்ட்டில் ரசப்பொடி, இந்த ரசப்பொடி நான் ஹோம்மேடு தான், நான் வீட்டில் பண்ணது தான். அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ கொதி வரும்போது இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், எப்பவும் போல் ரசம் வந்து கொதிக்க விட மாட்டோம்ல, அதே போலே ரசம் இந்த மாதிரி நுர தட்டும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. கொதிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த கொதி வரும் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் கரெக்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி. கண்டிப்பாக சளி பிடிச்சிருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும். நானும் வந்து வீட்டில் இதான் அடிக்கடி நான் செய்வேன்.
நல்ல வாசமாகவும் இருக்கும். நார்மல் ரசத்தை விட நல்ல வாசமாகவும் இருக்கும். சூடான சாதத்தில் நல்லா நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னாலுமே நல்லாவே வந்து உங்களுக்கு காரம் தெரியும். அதனுடைய எஃபெக்டும் நல்லாவே வந்து உங்களுக்கு உடம்புல சாரும். எப்போவுமே நண்டு வாங்கினா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி காலை நீங்கள் தூர போட்டுறாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அந்த டைம் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபிள் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.